அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி தினம் வருகிறது. பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப முக்கியமான ஒரு விரத வழிபாட்டிற்குரிய ஒரு திதி அப்படின்னு சொல்லலாம். பௌர்ணமி தினத்தன்று நாம் இருக்கக்கூடிய விரதம், பரிகாரங்கள், நம்மளுடைய பூஜைகள், அதாவது சிலர் சத்யநாராயண பூஜை இருப்பாங்க, பௌர்ணமி விரதம் இருப்பாங்க. இப்படி பல்வேறு விரதங்கள், பூஜைகள் இதெல்லாம் நாம் பண்ணும்போது, பரிகாரங்கள் மேற்கொள்ளும் போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதீத அளவில் நமக்கு நன்மைகள் கிடைக்கப்பெறும், சகல வளங்களும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா பௌர்ணமி நிலவு எவ்வாறாக பிரகாசமாக ஒளி வீசுகிறதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக ஒளி வீசணும் அப்படின்னா நாம் பௌர்ணமி தினத்தன்று பௌர்ணமி விரதம் இருப்பதும், வழிபாடுகளை மேற்கொள்வதும், சத்யநாராயண பூஜையை செய்யறதும், பரிகாரங்களை மேற்கொள்வதும் போன்ற செயல்களில் நாம் ஈடுபடுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே நமக்கு பல்வேறு நன்மைகளை நமக்கு உடனுக்குடன் தருங்க. அதிலும் பௌர்ணமி தினத்தன்று செய்யக்கூடிய சத்யநாராயண பூஜை அப்படிங்கிறது தலைமுறை தாண்டியும் நமக்கு பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. அதனாலே பெரும்பாலான இந்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி தினத்தன்று விரதங்களை மேற்கொள்வதை வழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது பௌர்ணமி தினத்தன்று நாம் எப்படி விரத முறைகளை மேற்கொண்டு நற்பலன்கள் அடைகிறோமோ அதே மாதிரி கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. விரத வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த முக்கியத்துவம் ஒருபுறம் அப்படின்னா, கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக மற்றொரு புறம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த கிரக நிலை மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான தாக்கத்தை அது ஏற்படுத்தலாம். அது நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், அப்படின்னா அதிர்ஷ்டமாக இருக்கலாம், யோகமாக இருக்கலாம், ராஜ யோகமாக இருக்கலாம், துரதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா கலவையான பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நன்மை தீமை அப்படின்னு இரண்டும் கலந்தவாறும் நமக்கு கிடைக்க பெறலாம். இவ்வாறாக நமக்கு பலன்கள் வேறுபட்டு காணப்படும். எவ்வாறு மாத பலன்கள் கிரக நிலைகளை வைத்து கணிக்கப்படுகிறதோ, அது எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே மாதிரி திதிகள் அன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமும் பார்த்திங்க அப்படின்னா பலன்களில், ராசி பலன்களில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெற போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் நமக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அதே சமயம் அதிர்ஷ்டம், பேரதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும், சில விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையையும் கொண்டு வரலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உத்தியோகம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முடிவுகள், உத்தியோகம் தொடர்பாக நீங்கள் செயல்படக்கூடிய செயல்பாடுகள், இவை அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். பணிச்சுமை ஏற்றமாக இருக்கும், சில நேரத்தில் குறைவாக இருக்கும்.
கூட பணி புரிகிறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பாக நடந்துப்பாங்க. சில நேரங்களில் அவர்கள் மூலமாக பிரச்சனைகளும் உங்களுக்கு உருவாகலாம். மேலதிகாரிகளும் உங்களுக்கு அனுசரணையாகவும் நடந்துப்பாங்க. சில நேரங்களில் உங்களுக்கு பாராட்டுக்கள், உங்களுடைய கடின உழைப்பிற்கான பாராட்டுக்களை தெரிவிப்பாங்க. சிலருக்கு கடின உழைப்பின் அடிப்படையில் சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பதவி உயர்வோ, சம்பள உயர்வோ, இடமாற்றமோ கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு பாராட்டுக்களோடு சலுகைகள், அப்படி இல்லைன்னா பரிசுகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே உங்களுடைய பணியிட சூழலை உங்களுக்கு சாதகமாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது அனைத்துலேயுமே ஒரு விதமான திருப்பு முனைகள், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வகையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலத்தில் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா சில நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். ஏன்னா உங்களுடைய மனம் சில நேரங்களில் குழப்பத்திற்கு ஆளாக நேரிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதையாவது நினைத்து கொண்டு குழப்பிக்கொண்டே இருப்பீங்க. இந்த மாதிரியான குழப்ப நிலைகளில் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருங்க. யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தீர ஆலோசனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆலோசனை பண்ணலாம், அதை பற்றி யோசிக்கலாமே தவிர நீங்கள் அதை நினைத்து குழப்பிக்கொள்ளக்கூடாது. யோசனை அப்படிங்கிறது வேறு, நீங்கள் குழம்புறது அப்படிங்கிறது வேறு. குழப்ப மனநிலையில் நீங்கள் யோசனை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கு பிறக்காது. இதனால் உங்களுக்கு கூடுதல் மன சோர்வு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கூடுதலான ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மனம் குழப்பமாக இருக்கக்கூடிய தருணத்தில் இதமான பாடல்கள் கேட்குறது, தியானங்கள் செய்கிறது, அப்படி இல்லைன்னா உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது, உங்களுக்கு பிடித்தமான இனிமையான பாடல்களை கேளுங்க. இல்லை தூங்குவது கூட சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். குழப்பமான மனநிலையில் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். எதை பற்றிய ஒரு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். அதுவும் இந்த காலத்தில் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரலாம். அதே மாதிரி உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது, திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக திருமண வாழ்க்கையில் நீங்கள் வெட்டுக்கொடுத்த போக வேண்டிய சூழ்நிலை அடிக்கடி ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அதிக அளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மனைவி உங்கள் சொல்படி கேட்டு நடக்க மாட்டாங்க, அவர்கள் இஷ்டத்திற்கு நடப்பாங்க. அது உங்களுடைய மனதுக்கு வேதனை கொடுக்கலாம், கோபத்தை ஏற்படுத்தலாம், தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் உங்களுடைய பணியிட சூழல், உங்களுடைய பணியிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு புறம், குடும்பத்தில் மனைவி சொல் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற இன்னொரு டென்ஷன் இன்னொரு புறம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக காணப்படுவீங்க. அந்த மாதிரி நேரங்களில் மனம் தளரக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிவுகளை எடுக்க வேண்டாம், கொஞ்சம் நிதானமாக இருங்க. பிடிச்சதை செய்யுங்க. எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம், யாரை பற்றியும் சிந்திக்க வேண்டாம். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் யாரை பற்றியும் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது சில விஷயங்களில் பரபரப்பான சூழ்நிலையையும் அது கொண்டு வரலாம். பரபரப்பாக செயல்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் மனம் ரொம்ப சோர்வாக காணப்படும். சோர்வாக காணப்படும் போது உங்களால் உங்களுடைய வேலையை சரிவர செய்ய முடியாது. இதனால் தேவையில்லாத பணியிடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனையை உங்களுடைய வீட்லேயும் அதை வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய நிலையில் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் கவனமாக இருங்க. முதலீடு பண்ணுறீங்க, இப்போ ஒரு தொழில் பண்ணுறீங்க இல்லை வியாபாரம் பண்ணுறீங்க, அதில் ஏதேனும் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான தகுந்த ஆலோசனைகள்
அந்த தொழில் வல்லுநர்கள் கிட்ட ஆலோசனை பண்ணுங்க. அது குறித்து நிறைய ஆராய்ந்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு முழுமையாக தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தும். மொத்தத்தில் இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு கோபப்பட வேண்டாம். சிந்தித்து செயலாற்றுங்க. நிதானம் முக்கியம். மற்றபடி இந்த காலம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம்.